ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான டிஷ்ஷோட தான் வந்திருக்கேன். தக்காளி தொக்கு என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் கூடவும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்பவே மணமாக இருக்கும் தக்காளி தொக்கு, அதுக்காக தான். இல்லை அப்படின்னா சாதா எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகுளுந்த பருப்பு நல்லா பொரியணும். இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு. வெந்தயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ 10-15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, பெரிய பூண்டா இருந்தா. 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு நீல வாக்கில் கட் பண்ணுறது பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுக்கு. இப்போ 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருந்தது, அதனால தான் வீடியோ போட முடியல. இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தொக்குக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஈஸியாக குக் ஆகிடும், அதனால தான். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 4 தக்காளி ரஃப்பாக சாட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு கட் பண்ணாலே போதும், பொடியாக கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே வதங்கும் போது சூப்பரான ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சு வந்துட்டுருக்கு. ஒரு 2 நிமிஷம் போல் விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ பூண்டெல்லாமே நல்லாமே மசிஞ்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் ரெடி பண்ணது, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே மேட்ச் ஆகி சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. 2 நிமிஷம் போல் குக் ஆகட்டும். மூடி போட்டு குக் பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதில் நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம், வாசமாக இருக்கும். இப்போ மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.